Hi guys, welcome to Mupalai Training Academy. So SI Ultimate முதல் நாள் ஓகேங்களா. சோ காலையில வந்திருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலா நம்ம சாப்பிட போறது SI Ultimate தான் அப்படின்ற மாதிரி. சோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே பாருங்க இல்ல சாப்பிட்டுட்டு பாருங்க இல்ல சாப்பிட்டுக்கு முன்னாடி பாருங்க என்ன ஒண்ணு ஆனா பார்த்து வச்சிருங்க. ஏன்னா நம்ம வந்து SI திருவிழாவின் தொடக்கம் இன்று முதல் தொடங்கி விட்டது. சோ SI எக்ஸாம் நோக்கின ஓட்டம் தான் நம்ம கிட்ட இருக்கணும் இதுக்கப்புறம். சோ அந்த ஓட்டத்துல ஓடும்போது நம்ம இதையுமே என்ன பண்ண போறோம், படிச்சு வச்சுட்டு படிச்சது ஞாபகத்துல இருக்கா, நம்ம படிச்சதெல்லாம் ஞாபகத்துல தான் இருக்கு, ஐ எம் அட் சேஃபர் சைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த SI Ultimate சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். சோ தினமும் எல்லா சப்ஜெக்டும் உனக்கு வரதான் போகுது. கேள்விகளுடைய எண்ணிக்கை வேணா பாக்குறதுக்கு கம்மியா இருக்கலாம், ஏன்னா நீங்க தான் ரொம்ப நேரம் வீடியோ பாக்குறது இல்லையே. சோ கேள்விகளுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கும், தெரிஞ்சுக்கிற பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கும். ஆனா ஒரு வாரத்துக்கு அந்த ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 50ல இருந்து 70 கேள்விகள் பார்த்து முடிச்சிருவீங்க. அப்ப உனக்கு வந்து இது ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் தான். அப்ப கிட்டத்தட்ட இந்த ஒரு சீரியஸ் நம்ம SI எக்ஸாம் போறதுக்குள்ளே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000-3000 கேள்விகள் நம்ம என்ன பண்ண போறோம், ரிவிஷன் பண்ண போறோம். சோ கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, பார்ப்போம். ஓகேவா? சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நம்மளுடைய சயின்ஸ் தான் காலையில ஆரம்பிச்சிருக்கோம். சோ மதியம் யார் வர போறாங்க, நைட் யார் வர போறாங்கலாம் வெயிட் பண்ணி பாருங்க. சோ அடுத்தது ஃபர்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? the latin name of sodium, சோடியத்தின் லத்தீன் மொழி பெயர் என்ன? சோ பாக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி, டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ இது ரிலேட்டடா சில क्वेश्चंस நம்ம என்ன பண்ணிக்க போறோம், ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வர போறோம். அதுதான் இந்த SI Ultimate முக்கிய நோக்கமே தவிர क्वेश्चन ஆன்சர் அப்படி போறது கிடையாது. அதுவும் பார்க்க தான் போறோம். கூடவே அதை பத்தின எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் படிக்கும்போது ஓ படிச்சது நம்ம மைண்ட் விட்டுணும் போல அப்படின்ற ஒரு ஷூரிட்டியை வந்து உனக்கு நாங்க தர போறோம். நீ அதை எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போற. ஓகேவா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சோடியத்தினுடைய லத்தீன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லும்போது, சோடியமை நம்ம என்ன சிம்பிள்ஸ் நம்ம எழுதுவோம், Na அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? Na தான சோடியத்தினுடைய சிம்பிள். அப்ப நாட்ரியம் இதுதான் வந்து எதனுடைய லத்தீன் மொழியா இருக்கும், சோடியத்தினுடைய லத்தீன் மொழியா இருக்கும். சோ எதுக்காக சோடியத்துக்கு லத்தீன் மொழி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் சிலதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற பேர் தான் சார் இருக்கும், இரும்புன்னு சொல்லுவாங்க. இப்ப ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோ, என்னன்னு எடுத்துட்டு வராங்க, அதனுடைய சிம்பிள் ஹைட்ரஜனுடைய சிம்பிள் என்னன்னு எடுத்துட்டு வந்தாங்க, H. அப்ப பேர்லயே இருக்கு. ஆனா சோடியத்துக்கும் S ன்னு எடுத்துட்டு வரலாம்ல, ஆனா அதுதான் நம்ம தூக்கி சல்பருக்கு கொடுத்துட்டோமே. அப்ப சல்பர் கொடுத்துட்ட உடனே நாங்க தூக்கி எடுத்துட்டு வந்து சோடியத்துக்கு வைக்க முடியாதுல்ல. அதனாலதான் சில லத்தீன் மொழி அது என்ன லத்தீன்ல குறிக்குதோ அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க, பேரா சூட்டினாங்க. அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 எலிமெண்ட்ஸ் இருக்கு நம்மளுடைய பீரியாடிக் டேபிள்ல. ஒரு 11 எலிமெண்ட்ஸ் அந்த irrelevant பேரை தான் வாங்கியிருக்கும். அது வந்து உங்களுக்கு தெரியணும். அப்ப நமக்கு முதல்ல மாடர்ன் பீரியாடிக் டேபிள் நவீன ஆவர்த்தன அட்டவணையில எத்தனை தனிமங்கள் இருக்கு, 118 தனிமங்கள். சோ எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு, 118. இதுல இயற்கை செயற்கை அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் வருதான்றத பாருங்க. சோ புக்ல இயற்கை எவ்வளவு கொடுத்திருப்பாங்க, 92. ஆனா நான் என்னன்னு சொல்லுவேன், 94. மீதி இருக்கக்கூடிய 24 செயற்கையான தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவேன். சோ இதுதான் அக்கார்டிங் டு தி கூகுள் டேட்டா அண்ட் விக்கிபீடியா எல்லாத்தின் படியும் இதுதான் உண்மை. பட் புக் டேட்டா எவ்வளவு இருக்கும், 92 தான் இருக்கும். அப்போ 118 தனிமங்களில் இயற்கையாக கிடைக்கப்பெறும் தனிமங்கள் 92 சொல்றாங்க. ஆனா உண்மையான தனிமங்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 94. ஓகேவா? இதுக்கு நம்ம ஆதாரத்தோட என்ன பண்ணலாம், ப்ரூஃபும் பண்ணலாம். பட் உனக்கு क्वेश्चन இது கேட்கும்போது 92 தனிமங்களா ஆமான்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் புக்ல அதுதான் கொடுத்துருக்காங்க, வேற விதி இல்லை. ஏன்னா புக் டேட்டா வச்சுதான் KNESRB பண்ணும். சோ நான் சொல்ற பாயிண்ட்ஸ் கெட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 92 இருந்ததுன்னா அதையே எடுத்துக்கோங்க. பிகாஸ் புக் டேட்டா வந்து உனக்கு எவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, 92. ஓகேவா? மீதி இருக்கக்கூடியதுல என்னன்னு தெரியுதா, PB பிளம்பம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது PBன்னு சொல்லுவாங்க. இது எதை குறிக்குதுன்னா லெட், தமிழ்ல என்னது EM அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கலியம் K எதுன்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம். ஓகேவா? என்னது பொட்டாசியம். குப்ரம் Cu னா என்னன்னு பாத்தீங்கன்னா காப்பர். சோ இந்த 118 எலிமெண்ட்ஸ் கொண்ட அந்த நவீன ஆவர்த்தன அட்டவணை மாடர்ன் பீரியாடிக் டேபிள் உருவாக்கினவர் யாரு, மெண்டல். ஓகேவா? இவருதான். ஏன் இவருடைய இதை மட்டும் கண்டுபிடிச்சாங்க? இவருக்கு முன்னாடி நியூலாந்து இருந்தாரு, லவாஷியர் இருந்தாரு, அவங்களாம் கூட தனிமங்களை பற்றி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆனா மேண்டலினுடைய தனிம ஆவர்த்தன அட்டவணையை ஏன் இன்றளவும் நாம் பயன்படுத்துகிறோம்? காரணம் தெரிஞ்சுக்கோங்க, எதையுமே காரணம் தெரியாம படிக்காதீங்க. மேண்டலினுடைய நவீன ஆவர்த்தன அட்டவணையில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான காரணமா அவங்க சொல்றது அட்டாமிக் நம்பர், அணு எண்ணின் அடிப்படையில் தனிமங்களானது வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த அடிப்படையில், அணு எண்ணினுடைய அடிப்படையில். இதுதான் முக்கியமான பாயிண்ட். தனிமங்கள் பூமியில் கிடைக்கப்பெற்ற செயற்கை தனிமங்கள் ஆகட்டும் அல்லது இயற்கை தனிமங்கள் ஆகட்டும், அவற்றினுடைய அணு எண்களின் அடிப்படையில் அவை வரிசைப்படுத்தி காட்டப்பட்டிருக்கின்றன. அதனாலதான் மேண்டல் இது சுலபமா இருக்கு, இன்றளவும் பல அறிவியலாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஓகேவா? சோ அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து அதுக்கான ரீசன், தெரிஞ்சுட்டு படி. ஓகேவா? அடுத்தது இரண்டாவது கேள்வி, which is deposited over the metal to preventing the rust, துருப்பிடித்தலை
தடுக்க மேற்புற பரலமாக பூசப்படும் கலவை. துருப்பிடித்தல், ரஸ்டிங் ஆஃப் அயன். அயன் இரும்பு எப்படிப்பா ரஸ்டிங் ஆகும்? நீருடன் வினை புரியும் பொழுது, இரும்பு நீருடன் வினை புரியும் போது ஃபெரஸ் ஆக்சைடு உருவாகும். ஃபெரஸ் ஆக்சைடு, இரும்புன்றது Fe. Fe இரும்பு. தண்ணீர் நீருடன் வினை புரியும் பொழுது ஃபெரஸ் ஆக்சைடு. ஏன்னா தண்ணீர்ல என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. அதனால ஃபெரஸ் ஆக்சைடு உருவாகும். நமக்கு மஞ்சுமல் பாய்ஸ்ல கூட சொல்லியிருப்பாங்க, அங்க சுவாசிக்கிறதுக்கு காத்தே இருக்காது, அவர் இந்த நேரத்துக்கு செத்து போயிட்டு இருப்பாரு. இல்லங்க, கடவுள் புண்ணியத்துல ஒரு நடுவுல ஒரு டயலாக் கவனிச்சிருப்பீங்க. கடவுள் புண்ணியத்துல மழை பெஞ்சது, சோ மழை தண்ணி உள்ள போயிருக்கு, கண்டிப்பா ஆக்சிஜன் சப்ளை இருக்கும், அவர் உயிரோட தான் இருப்பாருன்னு ஒருத்தர் வந்து நடுவுல சொல்லிட்டு போவாரு. அந்த பாயிண்ட்ஸ் கவனிச்சிருப்பீங்க. அப்ப தண்ணீர்ல என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. ஓகேவா? அதனால ஃபெரஸ் ஆக்சைடு உருவாகி அதுதான் என்ன பண்ணும்? இரும்பை வந்து அரிக்க ஆரம்பிக்கும். அதுதான் ரஸ்டிங் ஆஃப் அயன். அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நீங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்லணும். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜிங்க பூசுவாங்க. சோ குரோமியம் அல்லது ஜிங்க், இது ரெண்டுத்தையுமே பூசுறதுனாலதான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இரும்பு துருப்பிடிக்கிறதுல இருந்து தப்பிக்கும். சோ இரும்பு துருப்பிடித்தலை தடுக்கிறதுக்கு அதுக்கு மேல வந்து நம்ம ஒரு பாலிஷ் கொடுக்கணும். சோ இந்த ஜிங்க், அந்த துத்தநாகம் இருக்குல்ல, அது வந்து அந்த வெளியில இருக்கக்கூடிய ஹேர் மாலிகுல்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை வந்து இரும்பு கிட்ட போறதுக்கு அனுமதிக்காத பொழுது நமக்கு அந்த ஃபெரஸ் ஆக்சைடு உருவாவது தடுக்கப்படுது. அதனால இரும்புகள் துருப்பிடிப்பதிலிருந்து காப்பாற்றப்படுகின்றன. ஓகேவா? தெரிஞ்சுச்சா? அடுத்து மூணாவது क्वेश्चन. An iron pillar of the Qutub Minar complex in New Delhi which is more than dash years. துருப்பிடிக்காத குதுப் மினார் தூண்கள் டெல்லியில் எத்தனை காலமாக உள்ளன? ஸ்கூல் புக்லயே கொடுத்திருப்பாங்க 1600. அடுத்து நாலாவது. While heating the liquid, the stage of changes from liquid to gaseous is known as, actually gaseous உடைய spelling இது இல்ல, so gaseous. ஓகேவா? gaseous is known as. வெப்பம் காரணமாக திரவ பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ நமக்கு 4 மெத்தட் இருக்கு. நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா 4 மெத்தட் இருக்கு. ஆவியாதல், அடுத்தது ஆவியாதல் என்னன்னு சொல்லுவீங்க? எவாப்பரேஷன். அடுத்தது கண்டென்சேஷன், சப்ளிமேஷன். இந்த ப்ராசஸ்லாம் இருக்கு வாட்டர் சைக்கிள்ல. ஓகேவா? சப்ளிமேஷன் தான் என்னது? பதங்கமாதல். இது வந்து ஒடுக்கம் சொல்லுவாங்க. கண்டென்சேஷன் என்னது? ஒடுக்கம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு 3 முக்கியமான ப்ராசஸ் இருக்கு. இதுல கேட்பாங்க பதங்கமாதல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சாலிட்ல இருந்து டைரக்டா எதுவா போகும்? கேஸா போகும். பதங்கமாதல்னா என்னது? சாலிட் டு கேஸ், டைரக்டா திண்ம நிலையிலிருந்து வாயு நிலைக்கு செல்லுவது. எடுத்துக்காட்டு வந்து ரசகற்பூரம். கற்பூரம் ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த உதாரணம் இதுக்கு, சப்ளிமேஷனுக்கு. அதே மாதிரி ஆவியாதல், இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சூரியனால இருக்கக்கூடியதுல நீர் வந்து என்னமாகப்படுது? வெப்பமாகப்படுது. ஓகேவா? அப்ப திரவ நிலையில இருந்து அது எதுக்கு போகுது? வாயு நிலைக்கு போகுது. அப்ப இது பார்க்கும் போதே சொல்லலாம், திரவ பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது என்னதான்? ஆவியாதல். ஆவியாயிடும். திரவ பொருள் என்ன ஆகும்? டைரக்டா ஆவியாயிடும். அதுக்கு வந்து இதை சொல்லலாம். ஒடுக்கம், இதுதான் அந்த மழை மேகங்களை உருவாக்கக்கூடியது. அதாவது அங்க இருக்கக்கூடிய பனிக்கட்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சின்ன சின்ன நீர்த்துகள்களா மாறி மழை மேகங்களாக உருவாகி மழையை பொழியக்கூடியது. அதுதான் ப்ராசஸ் என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சப்ளிமேஷன்னா என்ன, கண்டென்சேஷன்னா என்ன, எவாப்பரேஷன் என்ன, ஆவியாதல், ஒடுக்கம், பதங்கமாதல். இது என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமா அது ரிலேட்டடா ஒரு क्वेश्चन நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நேச்சுரல் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இயற்கையாக இருக்கக்கூடிய கொசு விரட்டி. அந்த காலத்துல எல்லாம் பாட்டிங்களே சொல்லுவாங்க, வேப்பையில எல்லாம் உதிர்ந்துச்சுன்னா விட்டுறாத, எடுத்துட்டு வாங்க, அதை நம்ம கொளுத்தி வச்சுட்டா சாயங்காலத்துக்கு மேல கொளுத்தி போட்டுட்டா கொசு என்ன ஆகாது, வராதுன்னு சொல்லுவாங்க. அப்ப கொசு விரட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இது வேம்பு தான். ஓகேவா? ஆறாவது, the breathing root plant is ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சுவாசிக்கும் வேர்கள் காணப்படக்கூடிய தாவரம் இது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन கூட. இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கருப்பு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. கருப்பு மேங்க்ரோவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த இன்னொரு பேர் இதுக்கு ஆக்சுவலா பிளாக் மேங்க்ரோவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவிசினியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்தை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க? பிளாக் மேங்க்ரோவ்னு சொல்றாங்க. இதுதான் வந்து சுவாசிக்கும் தாவரம். என்னன்னா இதனுடைய வேர் வந்து பூமியிலே இருக்காது. இது வேர் அப்படியே வளைஞ்சு இப்படி வெளியில வந்து நிற்கும். வேற என்ன ஆகும்? வளைஞ்சு வெளியில வந்து நிற்கும். பூமிக்குள்ள போய் பூமியை தொலைச்சிட்டு மதிய வெளியே வந்து நிற்கும். அப்பதான் வெளியில இருக்கக்கூடிய அந்த காற்றுக்களை என்ன பண்ணுது? அந்த வேர் வந்து சுவாசிக்க ஆரம்பிக்குது. சோ இதுதான் சுவாசிக்கும் தாவரம். இது வந்து
மேங்க்ரோவ் காடுகள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் பாத்தீங்கன்னா இந்த தாவரத்தை அரிதுல ரொம்ப நல்லாவே பார்க்கலாம். சோ மேங்க்ரோவ் வனங்கள் வந்து இந்தியாவில் அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம். இதுவும் ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்தியாவில் அதிகமா இருக்கக்கூடியது எது? மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம் என்பது கடலை ஒட்டிய பே ஆஃப் பெங்கால் இருக்குல்ல, சோ அதை ஒட்டிய ஒரு முக்கியமான ஒரு மாநிலம். சோ அந்த மாநிலத்துல மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி அதை தொடர்ந்து வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. ஓகேவா? அப்ப தமிழ்நாட்டுல எங்க சார் இருக்கு இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான கேள்விதான் உனக்கு. சிதம்பரம்ல இருக்கக்கூடிய பிச்சாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கு. சிதம்பரம்ல இருக்கக்கூடிய பிச்சாவரம். சோ இந்த பிச்சாவரத்துல தான் வந்து என்னன்னு இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கு. சோ அதிகமான பரப்பளவு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எங்க இருக்குன்னா மேற்கு வங்காளம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 7வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா டேஷ் ஆஃப் தி சூசைடல் பேக் ஆஃப் தி செல். செல்லினுடைய தற்கொலை பைகள் என்பது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. செல்ல பத்தி 1008 விஷயம் கேட்கலாம். ஆனா செல்லினுடைய தற்கொலை பைகள் ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. லைசோசோம். ஓகேவா? லைசோசோம். லைசோசோம் தான் செல்லினுடைய தற்கொலை பைகள்னு சொல்லப்படுது. சோ லை போய் சொல்லிட்டா தற்கொலை பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க சொல்லி நான் ஆல்ரெடி நிறைய க்ளூ கூட கொடுத்திருக்கேன். சோ லைசோசோம் தான் செல்லினுடைய தற்கொலை பைகள். அதுக்கு முதல்ல செல்லை பத்தி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. செல்லுனா என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது யார் கண்டுபிடிச்சா, எந்த வருஷம் கண்டுபிடிச்சான்றத விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சோ செல்ல கண்டுபிடிச்சது யாரு? ராபர்ட் ஹூக். எந்த வருஷம்? 1665. ஏன்னா இதுவே நாளைக்கு நமக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்கலாம். செல்லை வந்து கண்டுபிடித்தவர் வந்து ராபர்ட் ஹூக். எந்த வருடம்? 1667 அப்படின்னு சொன்னா அது தப்பு. 1665. அப்ப அதை கூற்று மாதிரி சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கும்போது நமக்கு அது உஷாரா புரிஞ்சிருக்கணும். சோ ராபர்ட் ஹூக் அவர்களால் 1665ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுதான் என்னது? செல்லு. சோ இந்த செல்ல பத்தின இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செல் 2 வகை. ஒன்னு ப்ரோகாரியாட்டிக், இன்னொன்னு யூகாரியாட்டிக். இது எல்லாமே தெரியும். ப்ரோகாரியாட்டிக் செல், இன்னொன்னு என்னது? யூகாரியாட்டிக் செல். ப்ரோகாரியாட்டிக், யூகாரியாட்டிக். சோ ப்ரோகாரியாட்டிக் யாரு வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியாஸ் சொல்லலாம். ஏன்னா இது ஒரு யூனிசெல்லுலர், ஒரு செல்லு தான் இருக்கும். யூகாரியாட்டிக்ஸ்க்கு மல்டி செல்லுலர். நம்ம சாப்பிடக்கூடிய பிளான்ஸ், அனிமல்ஸ், விலங்குகள், தாவரங்கள், பூஞ்சைகள், இவங்களெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம்? புரோட்டோசோவாக்கள். இவங்களெல்லாம் யாருக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம்? யூகாரியாட்டிக் செல்லுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ப்ரோகாரியாட்டிக் செல்லுக்கு யார் எக்ஸாம்பிளா சொல்லலாம்? பாக்டீரியாஸ் சொல்லலாம். சோ பாக்டீரியாஸ் வந்து இதுக்கு, இது இதுக்கு. சோ இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அதனுடைய டயாமீட்டர், அந்த செல்லினுடைய டயாமீட்டர் ரொம்ப முக்கியம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ப்ரோகாரியாட்டிக் செல் 0.1 மைக்ரோமீட்டர்ல இருந்து 0.5 மைக்ரோமீட்டர் வரை தான் இருக்கும். இதனுடைய அளவு என்னது? 0.1 ல இருந்து 0.5, கிட்டத்தட்ட 0.5, ஒரே அந்த 5.5 குள்ளதான் இருக்கும். ஆனா யூகாரியாட்டிக் செல் 10 மைக்ரோமீட்டர்ல இருந்து 100 மைக்ரோமீட்டர் வரையும் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா அளவுகள் இருக்கும். டயாமீட்டர் சைஸ். ஓகேவா? 10 மைக்ரோமீட்டர்ல இருந்து 100 மைக்ரோமீட்டர் வரையும். சோ செல்ல பத்தி சொல்லும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்காரு. ராபர்ட் ஹூக் 1665 வருஷம் கண்டுபிடிச்சாரு. செல்லுல யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார்னு இருக்கு. அதாவது ஒரு செல்லு பல செல் அப்படின்னு சொல்லி பல செல் உயிரி இருக்கு. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் ப்ரோகாரியாட்டிக், யூகாரியாட்டிக். ப்ரோகாரியாட்டிக் ஆகச்சிறந்த உதாரணம் பாக்டீரியா. யூகாரியாட்டிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாவரங்கள், விலங்குகள், பூஞ்சைகள். அடுத்தது என்னன்னு சொல்ல? புரோட்டோசோவாக்கள் சொன்னேன். சோ அடுத்தது இதுல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னா the diameter of the size. அப்ப செல்லினுடைய தற்கொலை பைகள் எது? லைசோசோம். இங்க வேற எதனா முக்கியமா இருக்கா? செல்லினுடைய மைட்டோகாண்ட்ரியா என்னன்னு சொல்லுவாங்க? ஆற்றல் மையம். அது மாதிரி தெரியும்ல. சோ அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 1 milliampere is dash. 1 milliampere என்பதன் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. மில்லி அப்படினாலே என்னன்னு பாத்தீங்கன்னா 10 to the power of -3. இததான் என்னன்னு சொல்றாங்க? மில்லின்னு சொல்றாங்க. அப்ப மில்லினாலே 10 to the power of -3. இத மில்லின்னு சொல்லுவாங்க. இதே மைக்ரோ, அத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மைக்ரோன்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 to the power of -6. நானோ அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 to the power of -9. இந்த அளவுகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நாளை பின்ன நமக்கு மேட்ச் தி ஃபாலோவிங்ல கூட வைக்கலாம். 10 to the power of 9 -9. பிகோன்னு எதை சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 10 to the power of -12. ஃபெம்டோ 10 to the power of -15. ஓகேவா? சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்லி ஆம்பியர், மைக்ரோ ஆம்பியர், நானோ, பிகோ, ஃபெம்டோ. சோ இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனுடைய மதிப்புகள் என்னன்றதை சொல்லியிருக்கேன். அளவீடுகளை படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சிறிய அளவீடுகள்ல. அடுத்தது சார்ட்டர்ஸ் டிசீசஸ் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சார்ட்டர்ஸ் நோயின் மற்றொரு பெயர் என்னன்னு கேக்குறாங்க. இது வந்து ஆந்த்ராக்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன ஆந்த்ராக்ஸ்? சோ பெசிலியஸ் ஆந்த்ராசிஸ். ஓகேவா? இந்த நோய் உருவாகிறதுக்கு காரணமான இது என்னன்னு பாத்தீங்கன்னா பெசிலியஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெசிலியஸ் ஆந்த்ராசிஸ்.
ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஆந்த்ராசிஸ். பெசிலியஸ் ஆந்த்ராசிஸ் ஒன்று மூலமாக தான் இந்த ஆந்த்ராக்ஸ் நோய் வந்து உருவாகுது. சோ ஆந்த்ராக்ஸ் இது வந்து இன்னொரு பேர் சாத்தஸ். இது எதுல இருந்து எதுக்கு பரவும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கூற்று மாதிரி வைக்கும்போது இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். மனிதரிலிருந்து விலங்குகளுக்கு பரவுமா அல்லது விலங்குகள் இருந்து மனிதனுக்கு வருமா? எந்த ஒரு நோயா இருந்தாலும் பெரும்பாலும் விலங்குகள்ல இருந்து தான் யாருக்கு பரவுது? மனிதனுக்கு பரவுது. அதே மாதிரிதான் இந்த ஆந்த்ராக்ஸ் நோயும் எதுல இருந்து எதுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது? விலங்குகள்ல இருந்து மனிதனுக்கு தான் டிரான்ஸ்பர். ஓகேவா? டிரான்ஸ்பர் ஆகுது. சோ விலங்குகள்ல இருந்து மனிதனுக்கு வரக்கூடிய இந்த ஒரு நோய் உடலினுடைய எந்த பாகத்தை வந்து மோஸ்ட் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான். ஓகேவா? உங்க சுவாச குழாயில இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா முக்கியமா டேமேஜ் பண்ணி விட்டுரும். சோ இந்த ஆந்த்ராக்ஸ் நோயின்னு சொல்லக்கூடிய இந்த சாட்டஸ் டிசீசஸ் வந்துச்சுன்னா எதை பாதிக்கப்படும்? சுவாச குழாயானது பாதிக்கப்படும். சோ சாட்டஸ் டிசீசஸ் இஸ் அதர்வைஸ் known as என்னது? ஆந்த்ராக்ஸ். ஓகேவா? சோ அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. which part of the cell is called as the brain of the cell ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பிரைன்னா இது உட்கரு. ஓகே, நியூக்ளியஸ் தான் வந்து பிரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு செல்லினுடைய உட்கரு தான் அந்த செல்லினுடைய மூளையாக செயல்படுவது. இது சொன்னா அந்த வேலையை அது செய்யும், அது சொல்லலன்னா அந்த வேலையை அது செய்யாது அப்படின்ற மாதிரியானது. சோ ரிபோசோம் அப்படின்னு சொல்றோம்ல, இது என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் ஃபேக்டரி. செல்லினுடைய புரோட்டீன் ஃபேக்டரி, புரத தொழிற்சாலை. இது ஞாபகம் இருக்கா? செல்லினுடைய புரத தொழிற்சாலை எதுன்னு கேட்டாங்கன்னா இதை சொல்லிடுங்க, ரிபோசோம் அப்படின்னு சொல்லிடுங்க. சோ ஞாபகம் வச்சுட்டு ஒழுங்கா படிங்க. ஈஸியான क्वेश्चंस தான். கரெக்ட்டா இன்னைக்கு 10 क्वेश्चंस பார்த்தோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்மே பார்த்தோம். சோ இதே மாதிரி டெய்லியும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா டெய்லி நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க. Thank you.